சீரழிஞ்சு போய் இருக்கினா இதுகளெல்லாம் நீங்கள் பார்க்க தெரியாமல் எங்கே என்ன நாட்டை கட்டி எழுப்ப போறீங்க? உங்களோட கையில உண்மையாத்தான் ஒற்று வருஷத்துக்கு சிங்களவன் நீங்க நாட்டை தந்தால் நீங்களே அடிபட்டு பின்னவட்டு உங்கள்கிட்டயே நாடு ஐயோ உங்களுக்கு வேண்டாமட்டே நீங்க கொடுத்துடுவீங்க. அப்படியான நிலைமையில தான் நிக்கிறீங்க. அந்த அளவு ஒருதன் நானும் முன்னுக்கு வந்தனா நீயும் முன்னுக்கு வந்தனியன்று தாழ்வு மெனப்பான்மையில ஒரு கால் புணர்ச்சியில சண்டைங்க. ஒருதன் வந்து செய்யறான்டா விடுங்களே, அவன் எங்களை விட செய்யறான்டா வாழ்த்துங்கோ. அவையில விட்டுட்டு வழிய விட்டுட்டு நீங்க ஒதுங்குங்கோ. உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியலையா, ஒதுங்கி நில்லுங்க. ஒதுங்கி நின்று பாருங்க அவர் நல்லா செய்கிறாரா, ஓகே நாங்களும் அவற்ற வழியில போகலாமா, ஓகே போக இல்லாதுண்டா அங்கே ஒதுங்கி நில்லுங்க. அவர் பிள்ளையா அதுக்கு பிறகு அவர் பிள்ளையா செய்தாருண்டா கதையுங்கோ. ஒரு ஆள் தலி எடுக்கக்கு முதலே அட்டி 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 என்று அட்டிச்சு அம்மத்துற சமூகம். அதாலதான் எங்கட சமூகம் இப்படி இருக்குது. இல்லை ஒரு சமூகம் ஒருதன் தலை ஏன் நீங்க டாக்டர் அரைக்கினா இல்ல வேற ஒருதன் வந்தா கூட உண்மையா நேர்மையா கதைக்கிறவன் வந்தா கூட நீங்க விட போறது இல்லை. ஏன் உங்களோட கட்சியில இளைஞர்களை முன்னுக்கு விடாம இருக்கிறீங்க? இன்றைக்கு இந்த உமாகரன் ராசியெல்லாம் பிரிஞ்சு போய் நிக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழரசு கட்சியில இருந்து அந்த சமூகம் வந்து இந்த வயசு போனாக்கள் உங்களோட அரசியலை தக்க வைக்கிற காட்டி இந்த இளைஞர்களை முன்னுக்கு விடாமல் பின்னுக்கு வச்சுக்கொண்டு நிக்கிறீங்க. நீங்க சாகு மட்டும் கதிரையாளையும் இருக்கணும், இந்த கட்சியில தலைவராக இருக்கணும்ன்றது தான் நீங்க வச்சு கொண்டு இருக்கிறீங்க. சமூகத்தை சீரழிச்சு கொண்டு கதைங்க. நன்றி. உண்மையிலே ஒரு ஆளுமையான கருத்தை சொன்னீங்க சகோதரி. இன்றைக்கு இந்த சமூகம், இன்றைக்கு இந்த அரசியல் தலைவர்கள், இந்த சமூகத்துக்கு என்ன செய்திருக்கலாம், அதனூடாக இந்த மக்கள் எவ்வளவு ஒரு பிரச்சனைக்கிட்ட போய் இன்றைக்கு நாங்கள் மீட முடியாத ஒரு இடத்துல போய் நாங்கள் சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சமூகத்துக்கு ஆரை தெரிவு செய்யற ஒரு சிக்கல்ல இந்த சமூகம் இன்றைக்கு தடங்கி போய் நிக்குது. அர்ச்சனான்றவராக தெரிவு செய்யணும்னு சொன்னால் அவருடைய செயற்பாடுகள் மிக சிறப்பா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு எதிராக இந்த சமூக ஊடகங்களும் சமூக பொறுப்பற்ற ஊடகங்களும் இந்த வலைத்தளங்களும் உள்ளுக்குள்ள செய்தி வேறையா இருக்கும், தலையங்கம் வேறையா இருக்கும். இதை விட ஒரு பிழைப்பு தேவையா இந்த சமூக ஊடகங்களுக்கு? லங்காசிரியா இருக்கட்டும், ஐபிசி தமிழா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு தலையங்கங்களை போடைக்க உங்களோட செய்தியை மற்றவை பார்க்கணுன்றதுக்காக ஒரு பிழையான சமூக சிந்தனையான தலையங்கங்களை போட்டு இந்த சமூகத்தை ஏன் பிழையா வழி நடத்துறீங்க? உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப நாங்க ஒரு கேள்வியை முன் வச்சு கொண்டிருக்கிறோம். ஏன் எல்லாரையுமே நீங்க சமத்துவத்தோட பாருங்க. சமூக மேம்பாட்டுக்கு சரியா செய்யறவை சரி என்று சொல்லுங்க, புள்ளியானவைய புள்ளி என்று சொல்லுங்க. மக்கள் தீர்மானிக்கட்டும் நாங்கள் இந்த விஷயத்துக்கு அரசியல் ரீதியாகவும் பாராளுமன்ற ரீதியாகவும் பிரதேச ரீதியாகவும் நாங்கள் தெரிவு செய்யலாம் மக்கள் தீர்மானிக்கட்டும். செய்தி ஊடகங்கள்ன்றது ஒரு சமத்துவத்தோட நடுநிலையோட செய்தியை வாசிக்கிறதான் செய்தி ஊடகங்கள். ஆனால் இன்று அவை பக்கசார்பான மக்களுக்கு முரணான தகவல்களை கொடுத்து புள்ளியான சிந்தனைகளை கொடுத்து மக்களை பிள்ளையாக வழிநடத்துற ஊடகங்களாக தான் இந்த ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்குது. அதுவும் குறிப்பாக படித்த கல்வி சமூகம் என்ற யாழ்ப்பாண சமூகம் இன்றைக்கு சிந்தை இழந்து போயிருக்கிறது. அந்த சிந்தை இழந்த என்ற செயற்பாடு தான் இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட என்ற விளைவு. என்ன வாக்குறுதிகளை தந்து இந்த 3 பேரையும் நாங்கள் தெரிவு செய்த நாங்கள் இந்த 3 பேரும் இன்றைக்கு இந்த மக்களுக்கு என்ன கடமையை செய்யணும், என்ன வாக்குறுதியை அளிக்கணும், எங்க போய் மக்களை சந்திக்கணும், மக்களுக்கான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய எந்தெந்த இடங்கள்ல காரியாலயங்கள்ல இருந்து மக்களோட குறை நிறைகளை கேட்டு அறியணும். ஏதாவது பிரத்யேக காரியாலயங்களை இருந்து மக்களோட குறைநிறைகளை கேட்டு மக்கள் அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களோட பிரச்சனையை தீக்கணும்னு சொன்னால் இல்லை. இந்த அரசியல் பணி என்றால் முதல் என்ன? அரசியலுக்காக மக்களா, மக்களுக்காக அரசியலா? மனித வாழ்வியலின் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற விடயங்களை தீர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் அரசியல் சமூகம். சமூகத்தில் இருக்கிற மதிப்பு மிக்க சமூக பொறுப்போட சமூகத்துக்கு நல்லது செய்கின்ற எண்ணங்களோட இருக்கிறவையத்தான் நாங்கள் அரசியல் பணி என்ற ஒன்றுக்குள்ள கொண்டு வந்து இவரை நாங்கள் இந்த தெரிவுக்கு கொண்டு வந்தால் இவர் இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நல்ல விடயங்களை செய்வினம் என்ற எண்ணங்களோடு தான் இந்த அரசியல் பயணம் என்றது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அரசியல் பயணங்கள் வரைக்க
வடிவா விளங்கி கொள்ளுங்க. இந்த அரசியல் பயணங்களுக்குள்ள வரைக்க இன்றைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள் என்னென்ன சொத்து வைத்திருந்தார்கள் என்றது மனச்சாட்சி ரீதியா போய் நீங்க தேடி பாருங்க. சிறுதரன் ஐயா எவ்வளவு சொத்து வச்சிருந்தார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எவ்வளவு சொத்து வச்சிருந்தார், இந்தியால அடைக்கலநாத ஐயா எவ்வளவு சொத்து வச்சிருந்தார்னு சொல்லி ஆய்வு செய்து பாத்தீங்கன்னு சொன்னால் எந்த சமூக எண்ணத்தோட எந்த சமூகத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்யோட வந்தவை எல்லாரும் மிக மிக குறுகிய நாள்ல மிக மிக குறுகிய காலங்கள்ல எண்ணிலடங்காத பெரும் பணக்காரர்களாகவும் சொத்து பத்துக்களை கற்றுக்கொண்டவர்களாகவும் மாற்றமடைந்து விட்டார்கள். அப்ப இந்த அரசியல் எண்ணங்கள் மாற்றமடைந்து இன்றைக்கு இந்த சமூகத்தில மக்கள் அரசியல் தலைவர்களை மதிக்க முடியாத அரசியல் தலைவர்களாக இருந்ததற்கு காரணம் அந்த அரசியல் தலைவர்களின் நேர்மையற்ற மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை சீர்தூக்கி பார்க்காம விட்டதுதான். ஆனா காலங்காலமா எங்களோட மக்கள்கிட்ட ஒரு தவறு இருக்குது. நாங்கள் தனியே மட்டும் அரசியல் தலைவர்களை கூட சொல்லிட்டு போக முடியாது. காலங்காலமாக அரசியல் தலைவர் தான் காரணமோ என்றால் பிரதான காரணங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அந்த 5 வருடத்துக்கு பிறகு அவர்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள், அந்த கட்சி என்ன செய்த ஒரு கேள்வியை கேட்டு அந்த மாற்றத்தை கொடுக்காவிட்ட என்ற விளைவுதான் இந்த அரசியல்ன்றது இன்றைக்கு எங்கட சமூகத்துல சாக்கடையா போயிட்டுது. புலம்பெயர் நாடுகள்ல இந்த அரசியல் கட்டமைப்புகள் இந்த அரசியல் தலைமைகள் சரியாக இயங்குகின்ற விளைவுதான் இன்றைக்கு புலம்பெயர் நாடுகள்ல தொழில் வாய்ப்புகளும் தொழில் முன்னேற்றங்களும் மனிதன் நிம்மதியா வாழக்கூடிய சூழலை உருவாக்கி விட்டுருக்குது. இந்த மாற்றத்தை நாங்க நாட்டுல கொண்டு வருவோம்னு சிந்திக்க வலிக்கிட்டால் அதுக்கான சிந்தனை சக்தியை எங்களோட சமூகத்துல இருக்க இந்த அரசியல் தலைவர்கள் தேசியம் அடுத்த கட்டம் எங்களோட சுயநிர்ணய உரிமை என்ற சரியான கோட்பாட்டை பிள்ளையான வகையில எங்களோட மக்கள்கிட்ட கொடுத்து எங்களோட மக்களை சீர்குலைச்சு வச்சிருக்கணும். உணர்ச்சி ரீதியாக இந்த பிரச்சனைகளை கையாண்டு அரசியல் கொள்கைகளாக அவற்றை வகுத்து இந்த மக்களை அந்த தெளிவிலிருந்து வெளியில கொண்டு வராத வகையில இந்த அரசியல் தலைவர்களோட கோட்பாடுகளும் கொள்கைகளும் செயற்பாடுகளும் இருக்கிறது. நான் முதலே பதிவு செய்திருக்கிறேன், எங்களோட இனம் உணர்ச்சி வசப்பட்டது, எங்களோட இளைய சமூகம் உணர்ச்சி வசப்பட்டது. அந்த இளைய சமூகம் போர் என்ற ஒன்றுகளை பாதிக்கப்பட்டு இன்றைக்கு விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு இருக்க அந்த விடுதலை உணர்வுகளை பிழையாக தூண்டி அவர்களை பிழையான வகையிலே சென்று ஒரு பாரிய பிரச்சனைகளை உள்ளாக்கப்படுறதுக்கான ஒரு சூழலை தான் எங்களோட சமூகத்துக்கு இந்த அரசியல் தலைவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் ஒட்டுமொத்தமாக சிந்தனை ரீதியாக மாற்றமடைந்து இந்த அரசியல் தலைவர்கள அரசியல் வாழ்வியலை நிறுத்தி புதிய தலைமுறைகளையும் புதிய வாழ்வியலையும் நாங்கள் மேம்படுத்த வேண்டும். ஆனால் புதிய அரசியல் தலைவர்கள் உருவாகிறவர்களும் நேர்மையானவர்களாக உண்மையானவர்களாக மக்கள் நலன் சார்ந்தவர்களாக இருப்பார்களானால் நாங்கள் நிச்சயமாக வடக்கிலே ஒரு பெரிய நிர்வாக மாற்றத்தை உருவாக்க முடியும். எங்களுக்கு திரும்ப நாங்க கூறுகிற ஒரே ஒரு விடயம், எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு சொத்து ஒரு அரசியல் மாற்றத்துக்கான சிந்தனையாளர் அர்ச்சுனா மட்டும்தான். நன்றி. தொடர்ந்து கதைப்போம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன். என்னண்டா சொல்லுங்க. நான் இல்ல கதைங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்போ கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும், டக்ளஸ் தேவானந்தாவுக்கு அவருடைய இருப்பிடம் வந்து இங்க வெள்ளவத்தையில வந்து உருத்ரா மாவட்டத்தில் வந்து அவருக்கண்டே ஒரு இடம் இருக்குது. அந்த உருத்ரா மாவட்டத்துக்கே போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அந்த மாவட்டத்துக்கே போலீஸ் பாதுகாப்பு அவர்கிட்ட வீட்டை தவிர்ந்து மாவட்டத்துக்கே அவர்கிட்ட பேரேன்னு சொல்லி இது டக்ளஸ்ன்ற ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு இடமாக இருந்தது அந்த இடம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவியலுக்கு தான் அரசாங்கம் நிறைய செலவுகளிச்சும் பாதுகாப்பும் கொடுத்துருக்கு. அதெல்லாம் எதுக்குன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா அவர் என்ன ஜனாதிபதிக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு அதுகளை விட இவையல் மாதிரி ஒரு எம்பிக்கள் இனி மற்ற எம்பிகளுக்கு எல்லாம் என்னென்ன பாதுகாப்பு அங்கே கொடுத்து அரசாங்கம் செலவழிச்சிருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சுனா தன் சொந்த வாகனத்தில் ஒரு பாதுகாப்போ ஒரு செக்ரட்டரியோ அல்லது யாரும் ஒட்டுத்தர் கூட இல்லை. அந்த சட்டத்தரணி கௌசல்யா ஒரு ஆள் தான் இருக்கிறார், மற்றும்போல யாரும் உண்மையானவர்கள் கிடையாது. அப்படித்தான் அவர் தன்னுடைய பணிகளை இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் என்ன கனகாலமாக இருந்தவர் அரசியலில். இப்போதான் வந்து அவர் அந்த ஒவ்வொரு அரசியலையும் வந்து படித்து அங்கே தெளிவுகள் எல்லாம் அடைஞ்சு அவர் தன்னால் வந்து அவர் தன்
படிப்புகளை வச்சு அவர் செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்கு. இது டக்ளஸ் ஐயா எல்லாம் என்ன படிப்பு படித்தவர்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு பார்த்தா சரியான ஒரு செக்யூரிட்டியல் மெட்ரோபாலிஸ் பாதுகாப்பு அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்கப்பட்டது கூட எங்களை அர்ஜுனாவுக்கு கொடுக்கவே படையில்லை. இப்படியாக பார்க்கல மக்கள் இனி எல்லாரும் விழிப்பாகத்தான் இருக்க வேணும். இனி வரப்போகிற தேர்தலில் எல்லாரும் விழிப்பாகத்தான் இருக்க வேணும். இருந்து சரியான ஒரு தலைவரை, சரியான எங்களுக்கான உள்ளூராட்சி தேர்தலில் சரியான ஒரு ஆளை நியமிச்சா தான் எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளும் எங்களோட ஏழை மக்கள் அடிப்படை தேவைகள் இருந்தாலும் பூர்த்தி செய்ய முடியுமன்றதை தான் நான் இங்கே சொல்கிறேன். அக்கா ஜனனி அக்கா ஒரு கருத்து மன்னிக்கணும். நாங்கள் அந்த மாவட்டத்தை குறித்து கதைக்காமல் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் குறித்து கதைக்கணும்ன்றது என்ற கருத்து. அது கொஞ்சம் அதை தவிர்த்து கொள்வோம் என்று நினைக்கிறேன். மன்னிக்கணுமா? ஆமாம், சரி சரி. என்னடா எல்லாரும் தமிழாக்கள் தானே. நாங்க மாவட்டம் அப்படி பிரிச்சு கதைக்கிறது எல்லாம் யூடியூப்ல எல்லாம் போறபடியே நாளைக்கு ஒரு அந்த 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 வேர்ட்டை எடுத்து வச்சுக்கொண்டே அரசியல் செய்வாங்க. அரசியல் செய்யறதுக்கு வேற இல்லத்தானே. அதான் கொஞ்சம் கவனிங்க. ஓகே, நன்றி. எங்கட நீங்க அந்த தங்கச்சி சொன்ன மாதிரி இந்த இன்றைக்கு டக்ளஸுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பும் தனிப்பட்ட இது நடந்திருக்குன்னு சொன்னால் முன்னைய அரசாங்கங்கள்ல இருந்த அரசுகள் அவர்கள் எங்கட இனத்தை அழிக்கிறதுக்கு செய்த உதவிகள், காட்டி கொடுப்புகள், எங்கட இனத்தின் அழிவுக்கு பங்காற்றியதின் வீதத்தை வச்சுக்கொண்டு அவையே எங்கட முன்னாள் அரசு தலைமைகள் பாதுகாத்து வச்சிருந்தது. அதுதான் உண்மை. அதுதான் அவைக்கான பாதுகாப்பு. இன்னைக்கு சுமந்திரன் ஐயாவா இருக்கட்டும், டக்ளஸ் ஐயாவா இருக்கட்டும், அவைக்கான பாதுகாப்பு இன்றை வரைக்கும் வகுக்கப்பட்டிருக்கின்றால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் 7 மாசத்துக்கு பிறகும் அவங்க பாதுகாப்புகள் உறுதி செய்யப்படுதுன்னு சொன்னால் அவ எங்கட இனத்தின் அழிவுக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக சிங்கள அரசு அவர்களுக்கு வழங்கிய சலுகைகள் தான் இந்த பாதுகாப்புகள். அவ்வளவுதான் இந்த விஷயத்துல உண்மை. அப்படித்தான் நானும் எண்ணுறேன். இவள் ஜாழ்ப்பாணத்தில் வந்திருந்து தமிழனாக இருக்கிறவர் எல்லாம் அரசியல்வாதிகளாக இருந்தால் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து ஜாழ்ப்பாணத்து மக்களோட ஒன்று இருந்து அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஜாழ்ப்பாணத்தில் அவர்களுக்கு வீடு வாசல் இருக்கத்தக்கனவா அவை கொழும்புல போயிருந்து அவை அங்கே தங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் வச்சிருக்கணும்னு சொன்னால் இவர்கள் இந்த சொத்துக்கள் அவைகளின் இதுகளை தான் பாதுகாக்கணுமே ஒழிய தங்களோட சுய லாபத்துக்காக வேண்டி தான் அங்கே போய் இருக்கணுமே தவிர இங்கே அங்கேருந்து பிழைப்பு நடத்தினோம். பாராளுமன்றம் ஒரு பிழைப்பு நடத்துகிற இடமா தான் எனக்கு இருக்குது ஒழிய இங்கே ஜாழ்ப்பாணத்துக்குள்ளே அவர்கள் சொந்த வீட்டில் சொந்த கிராமத்தில் இருந்து அரசியல் செய்ய முடியாது அவர்களால். நீங்கள் கதைச்ச கருத்தின்படி உண்மையாகவே இதில் பெரிய ஒரு உண்மை இருக்குது. இப்போ ரகுராமன் சொன்ன மாதிரி இப்போ எங்கட இனத்தை அழிக்கிறதுக்கு அவங்க சிங்கள அரசாங்கத்தோட சேர்ந்து அவங்களுக்கு பெரிய உதவிகளை செய்தாக்களை தான் இந்த அரசாங்கம் பாதுகாக்குது. அதை எங்கட மக்கள் விளங்கிக் கொள்ளணும். அது எந்த சிங்கள அரசாங்கம் வந்தாலும் அந்த வேலையை செய்யும். அதைத்தான் இன்றைக்கு அனுர அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கு. உதாரணமாக இப்போ இந்த மருத்துவமனைகள் சம்பந்தமான வட மாகாணத்தில் இன்னும் ஒரு பிரச்சனையும் கிண்டப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். இதைத்தான் டாக்டர் மண்டவி சொன்னவர் என்னன்னு சொன்னால், இதுவரைக்கும் ஏன் இவ்வளவு கம்ப்ளைண்ட் இவ்வளவு விஷயங்களை ஆதாரபூர்வமாக சுகாதார அமைச்சு வரைக்கும் கொண்டு போய் இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் பிரச்சனை கூட பெரிய ஒரு உதாரணம். இவ்வளவு மக்கள் கூடி இப்படி பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொன்னதுக்கு பிறகும் இந்த சத்தியமூர்த்தி மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விஷயம் விளைய கொள்ளணும். ஜனாதிபதி சிங்களவராக வந்தால் அவர் இப்படியான பிரச்சனைகளுக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களுக்கு ஒரு நாளும் இந்த சிங்கள அரசாங்கமோ அல்ல சிங்கள அரசாங்கத்தை சார்ந்த இந்த இளங்குமரனோ அல்லது சந்திரசேகர் ஐயாவோ அவை கடைசி அதுக்கான தீர்வுகளை பெற்றுத்தர மாட்டினோம். இப்போ அதை விட அடுத்த கேவலமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த இன அழிப்புக்கு காரணமாக இருந்தால் அல்லது அதை காட்டி கொடுத்தா அல்லது அது சம்பந்தமான முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை இல்லாமல் செய்த சத்தியமூர்த்தியை அவர் நல்லவர், அவருடைய சேவைகள் பாராட்டுறதுக்கு உரியதென்று ஸ்ரீதரன் ஐயா இன்றைக்கு அவர் தமிழ் தேசியத்தின் தந்து என்று அவர் தான் தன்னை நினைச்சு கொண்டிருக்கிறார். சிலரும் அவருக்கு பின்னால் இருக்கணும். அதை விட இந்த கயேந்திரகுமார்
அதை விட என்பிபி வந்து எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு தீர்வு பெற்று தரப்போகுதுன்னு சொல்கிற ஆக்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அன்றைக்கு இளங்குமரனும் இதைத்தான் சொன்னவர். சத்தியமூர்த்தியை பற்றி கதை கேட்க தான் டாக்டர் அர்ச்சுனாக்கு எதிராக அவர் கருத்துக்களை வெளியிட்டவர். அப்போ இவ எல்லாருமே சேர்ந்து இந்த நீங்கள் 2 பேரும் சொன்ன கருத்தில் பெரிய ஒரு உண்மை இருக்கு என்னன்னு சொன்னால், அது எப்படிப்பட்ட கள்ளராக இருந்தாலும் இவங்க தங்களோட அரசியல் நிலைக்காக தமிழ் தேசியத்தை எவ்வளவு கேவலமாக விற்றிருந்தாலும், தமிழ் மக்களுக்கு எவ்வளவு துரோகங்களை செய்திருந்தாலும், இவங்கள் சிறிதரனை என்றவரோ அல்லது இந்த கயேந்திரகுமார் என்றவரோ தங்களோட அரசியல் நிலையை தக்க வைக்கிறதுக்காக இவள் எவ்வளத்தையும் செய்வினோம். எங்களுக்கு தெரியும், மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காகத்தான் இவ்வளவு மாவீரர்களும் தங்களோட உயிர்களை நீத்தவை. தேசிய தலைவர் உட்பட அவைன்ற போராட்டத்தில் இவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்தது நாங்கள் செத்தாலாவது எங்களோட இனத்துக்கு ஒரு நன்மை வரணுமெண்டு. ஆனால் இவங்களொரு சாதாரண எம்பி பதவியை கூட இழக்கிறதுக்கு தயாராக இல்லை எங்களோட தமிழ் மக்களோட தீர்வுகளுக்கு. இதில் சரியாக விளங்கிக் கொள்ளணும். உண்மையாகவே ஒரு லீடர், ஒரு தலைவன் என்றவன் தனக்கு பின்னால் இருக்கிறாக்களை பாதுகாக்கிறதுக்கு உரிய வழிவகைகளை வகுக்கணுமே ஒழிய, அதை விட்டுட்டு தன்னுடைய தலைவர் பதவியை தக்க வச்சு கொள்றதுக்கு முயற்சி செய்கிறதுன்றது வந்து முட்டாள்தனம். இன்றைக்கும் டாக்டர் அர்ச்சுனா என்ன சொல்கிறார், 5 வருஷத்துக்கு மேலே என்னால் அரசியலில் நீடிக்க இயலாது, அதுக்குள்ளே நான் ஒரு சமூகத்தை, ஒரு சிறந்த அரசியல் செய்யக்கூடிய ஆக்களை நான் உருவாக்கி விடணுமன்றதான் அவற்ற கருத்து. அதை விட இன்றைக்கு அவற்ற அரசியல், அந்த அவருக்கு கிடைச்சிருக்கிற இந்த அரசியல் காலங்களில், அரசியல் செய்யக்கூடிய காலங்களோட மக்களோட பிரச்சனையில் அவ்வளவு குயிக்காக போய் பாராளுமன்றத்தில் கதைக்கலுமோ அல்லது அரசு நிறுவனங்களோட கதைக்கலுமோ அரசு உத்தியோகத்தர்களோட கதைக்கலுமோ கதைச்சு அதுக்குரிய தீர்வுகளை தான் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒழிய தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டு தெரியலை. உண்மையிலேயே இது பாருங்க, இந்த மக்கள் வந்து இந்த அரசியல்வாதிகளை தோலுரிச்சு பார்க்கணுமா இருந்தா இவங்க பதவிக்காக எவ்வளவு பெரிய துரோகியையும் நண்பனாக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு சிறிதரன் ஐயாவா இருந்தான்னு ஐயான்னு சொல்லவே வாய் ஊசுதோ. அதே மாதிரி இந்த கயேந்திரகுமாரா இருந்தான்னு, இந்த தமிழ் தேசியம் தலைவர் என்று கூவுற இந்த சுபாஷன்ற கழிவா இருந்தான்னு, இவள் நினைக்கிறது வந்து தங்களோட பதவியை தக்க வச்சு கொள்றதுக்கு எவ்வளவு கேவலமான நிலைக்கும் போகிறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. இதில் வந்து மக்கள் விழிப்படையணும். இப்போ இன்றைக்கு இந்த விகார பிரச்சனையில் கூட வரப்போகிற தீர்வை பார்த்து தான் மக்களோட முடிவுகள் சிலது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், இப்போ இதில் நாங்கள் விகாரையை பற்றி கதைச்சா நிறைய பேருடைய கேள்வி, அப்போ விகாரை அப்படியே இருக்கலாமா அல்லது விகாரையை இடிக்கக்கூடாதுன்றது அவங்களோட கருத்துன்றது. விகாரை இடித்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான், ஆனால் அது இடிக்கப்படுமான்றது தான் கேள்வி. அதுக்குரிய பதிலை நேற்றே அரசாங்கம் சொல்லிட்டு, இதை மீறி ஒரு விஷயம் நடக்குமெண்டா அது வந்து வானத்திலிருந்து கடவுள் செய்கிற ஒரு அதிசயம் என்று தான் நாங்கள் நினைக்கணும். அப்படி நடந்தாலும் அதை வந்து இந்த அரசியல்வாதிகள் விரும்பினமான்றது தான் கேள்வி. இன்னொரு விகாரை எங்கேயாவது கட்டுவாங்களோ அதுக்காக போராடுவாங்க. இப்போ இதுதான் நடக்க போகுது. இப்போ உண்மையாகவே எவ்வளவு கேவலமாக இந்த அரசியல் நடக்குதுன்றதுக்கு உதாரணம், இந்த சத்தியமூர்த்திக்காக சிறிதரன் ஐயா எழும்பி அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதைச்சதும் இப்போ டாக்டர் சொல்லியிருக்கார், அடுத்த ஏதோ பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்த போகிறவர் யாருண்டா இளங்குமரனா. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படியான ஆட்கள் எல்லாம் ஒரு கூட்டத்தை நிர்வகித்து தலைமை தாங்கி நடத்த வலிக்கிட்டா அந்த கூட்டம் எப்படி இருக்கும்? அதுக்கு கீழே இருக்கிற அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு அவ என்ன சொல்ல போயினும், என்ன தீர்வு சொல்ல போயினும்? ஒரு அமைச்சர் என்றவருக்கு அடிப்படை அறிவு கூட இல்லை. இந்த இளங்குமரன் என்றவருக்கு கதைக்கவே தெரியாது, என்ன கதைக்கிறேன்னு தெரியாது. ஒன்று வயலுக்குள்ள கத்தியோட நிற்பார் அல்லது கல்லுக்கு மேலே லொரியில் போய் நிற்பார். இதைத்தான் செய்வார். இப்போ இப்படியான ஆட்கள் இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களையும் பிரதேச கூட்டங்களையும் நடத்தினா அவைகளுக்கு அதில் டாக்டர் மாஸ்டர் பிளானை பற்றி கதைச்சா தெரியுமா அல்லது இந்த ப்ரொஜெக்டுகளை பற்றி கதைச்சா விளங்குமா? இப்போ இலங்கை மின்சார சபைன்ற அந்த பிரச்சனை சம்பந்தமாக கதைக்க அது வீட்டுக்கு மேலால் போகிறது நிறைய இடங்கள்ல இருக்குன்னு பதில் சொன்ன ஆள் தான் இந்த இளங்குமரன் என்றவர். அப்போ இப்படியான ஆக்களை வச்சு தான் இன்றைக்கு இந்த மக்கள் வந்து தங்களோட அரசியல் தீர்வுகள் கிடைக்கும் என்று நினைக்கிறது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு முட்டாள்தனமான விஷயம். இப்போ பழையவர்கள்லாம் அதை ஆதரிக்கிறார்கள் அல்லது வயது போனவர்கள் அறியாமையினால சில நேரங்களில் சிலர் செய்கிறார்கள்னு சொன்னால், இளம் சமுதாயம் சிலது அவர்களுக்கு பின்னால் நிற்கிறது வந்து உண்மையாகவே கவலைக்குரிய விஷயம். அவையால் விழிப்படை மட்டும் இன்னும் ஒரு முட்டாள் சமூகத்தை நாங்கள் உருவாக்குறோம்ன்றதை மறந்துடக்கூடாது.
இன்னொரு சிறிதரனுக்கு பின்னால் திரிகிற கூட்டமோ, இன்னொரு கயேந்திரகுமாருக்கு பின்னால் திரிகிற கூட்டமோ, இன்னொரு ஏமாத்து பேர்வழி சுபாஷுக்கு பின்னால் திரிகிற கூட்டமோ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்றதுதான் உண்மை. இப்போ நாங்கள் சரியான தீர்வை பெற்றுக்கொள்ளுகிறதுக்குரிய ஒரு தலைவனையும் அந்த தலைமைத்துவத்தையும் தெரிவு செய்கிறது தான் இன்றைக்கு எங்களுக்கு புத்திசாலித்தனம் என்றுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இதுதான் உண்மையான விஷயம். துரோகங்களையும் துரோகிகளையும் ஆதரித்து கூட எங்களோட பதவி நிலையில தக்க வச்சு கொள்ளலாம் என்கிற அரசியல்வாதிகளுக்கு பின்னால்தான் நாளைக்கு மக்கள் அணிதிரள போகிறார்கள் என்ற விஷயம் நிதர்சனமான உண்மை. இதுதான் நடக்குது. இவங்க ஒரு துரோகியை வச்சும் தங்களோட அரசியல் நிலையை சம்பாதிச்சு கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. நன்றி. மற்ற மற்றொரு விஷயம் என்னென்றால், யோந்தன் சொன்னது 100% உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்றா, டாக்டர் சொன்ன விஷயத்துல இவையில் அந்த எதிர்கட்சியா இருக்கிற கட்சிகளோட எல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு கூட்டு போடினம் என்று சொல்றது நீங்க யதார்த்தமா விளங்கி பாருங்க. இன்றைக்கு அறகலைய அந்த போராட்டத்துல தங்களோட வீடுகள் பாதிக்கப்பட்டதுண்டு எவ்வளவோ பேர் அரசாங்கத்திட்ட காசு வேண்டி இருக்கிறோம். அந்த காசு அவைகளுக்குத்தான் வீடு பாதிக்கப்பட்டதான். தெற்கில எங்கட மக்கள் இந்த இன அழிப்பால இன்றைக்கும் இந்த வீடு இல்லாமல், டாய்லெட் இல்லாமல், அடிப்படை வசதிகளே இல்லாமல் இருக்கிறோம். அந்த மக்களுக்கு இந்த காசை கொடுத்துருக்கலாம் தானே ஏனைய அரசாங்கங்கள். அதை இன்றைக்கும் இதுவரைக்கும் இன்றைக்கு அந்த லிஸ்ட் வழியாக எத்தனை நாள் இதுக்கு ஒரு கருத்து வெளியிடல எங்கட தமிழ் அரசியல்வாதிகள். ஏன்? அவேண்ட அரசாங்கம் எல்லோ அவேண்ட கைக்கூலியல் தானே. ஏற்கனவே இந்த அரசாங்கண்ட கைக்கூலியல் தான் இவையல் உறுதிப்படுத்தினோம். அதை நீங்க வடிவா அவதானிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயும் ஒரு கருத்து வெளியிடல. ஒரே ஒரு ஆள் தான் வெளியிட்டிருக்கிறார். அவரும் தண்ட நலனுக்காண்டி வெளியிட்டிருக்கிறார், மெனோ கணேசன். ஏன்னு சொன்னா அவர் தான் காசு எடுக்கல என்றதை உறுதிப்படுத்த இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். எங்கட வடக்கு வடமாகாணம் கிழக்கு மாகாண அரசியல்வாதியில யாராவது சொல்லி இருக்கணுமா இந்த கருத்தை? யாரும் சொல்ல இல்லை. ஆனால் இதை இந்த இந்த ஏன் எங்கடையாக்கள் இன்னும் அடிப்படை வசதி இல்லாம எங்கட மக்கள் இருக்கணும். இதையேன் நீங்கள் வேண்டி கொடுக்க இது எல்லாம் இன்றைக்கு கண்டனமா நீங்க வைக்கலாம். ஏன் கதைக்கல? நீங்கள் அவையலோட கூட்டு சேர்ந்து இருக்கிறீங்களன்றதை உறுதிப்படுத்துறீங்க, அவேண்டிய ஆக்கள்ன்றதை உறுதிப்படுத்துறீங்க. இதையெல்லாம் நீங்க ஊடகவியலாளர்கள் இந்த ஊடகங்களுக்கு வரும்போது எங்க இருக்கிறீங்களா தான் சிந்தனை தெளிவற்ற சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கணும். தங்கட கேள்வி கேட்க கூடாது. கதைங்க நீங்க வரும். ஜோந்தன் சொன்ன போல எல்லாமே அப்படி அவையில் கட்சிக்குள்ளேயே அவையில் உள்ளுக்குள்ளால கதைப்பினம், நான் வெளியில் இது செய்கிறேன் நீ கண்டுகொள்ளாது என்று சொல்லி வேறு கட்சிகள் ஒற்றுமையாக தான் இருக்குது. இங்கே சுயேட்சை குழுவில் இருக்கிற அர்ச்சுனா மட்டும்தான் தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு. இதை பார்க்கும்போது மற்ற கட்சிகள் வெக்கி தலகுனிய வேணும். இப்போ கடந்த காலத்தில் இந்த ரணிலின்ற கட்சிகளிலிருந்து எங்களோட தமிழ் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருந்தவை. அந்த தமிழ் உறுப்பினர்கள் எங்களோட ஏழைகளுக்கோ இல்லாட்டி யாருக்காவது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்திருந்தால் அவையில் வழியில் இன்றைக்கு சொல்லியிருக்கலாம் தானே. ஒன்றுமே செய்யலை. அவர்கள் அந்த உறுப்பினர்களாக பாராளுமன்றத்தில் இருந்து பிழைப்பு நடத்தி போட்டுத்தான் சென்றவர்களை ஒழிய இதெல்லாம் ஒரு வெட்கப்பட வேண்டிய விடயம். இனி திருப்பியும் உள்ளூராட்சி தேர்தலில் 2 தேர்தல் வரும். அந்த 2 தேர்தலையும் இவர்கள் போட்டு கேட்கும்போது மக்கள் தெளிவாக இவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் யார் கடந்த காலத்தில் இருந்து வந்தவர்களா இல்லாட்டி புதியவர்களை உருவாக்கலாம். புதியவர்கள் நல்லவர்கள் நல்ல தெளிவானவர்களை உருவாக்கலாம். அதில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. யாராக இருந்தாலும் எங்களுக்கு தமிழர்கள் வேணும். கட்டாயம் தமிழருக்காக வேண்டி ஒரு விடயத்தில் தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு தமிழர் நிறைய பேர் தேவை. எங்களுக்கு எந்த கட்சி உறுப்பினராக இருந்தாலும் எந்த கட்சி அமைச்சாலும் சுயேட்சை கட்சி அமைச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் எங்களுக்கு இப்போ அர்ச்சுனா போல நல்ல ஒரு கொள்கையானவர்கள். அப்போ அர்ச்சுனா இன்றைக்கு எத்தனையோ விடயத்தில் மக்களுக்காக கதைச்சு தான் இன்றைக்கு போலீஸ் பிரச்சனையில எல்லாம் இருந்தவர். அதே போல் மற்றவர்கள் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லலாம். அது சொன்னால் அதால் மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அப்படியாகத்தான் வர வேணுமே. அரசியலை வைத்து மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு யார் வந்தாலும் மக்கள் அதில் தெளிவாக இருக்கணும்ன்றது எங்களோட நோக்கமாக இருக்குது. வணக்கம் செல்வன். வணக்கம் ஸ்ரேஸ். கதை வணக்கம் அண்ணா. வணக்கம் ரகுராம். சொல்லுங்க.
இல்லை நாங்கள் கனடாவில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதை நான் கனடாவில் அவங்களோட இணையறதுக்கு நான் சந்தர்ப்பத்தை கேட்டனான். எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைக்கு எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. ஓகே. உண்மையிலே நல்ல விஷயம் அது. இல்லை, அர்ச்சனா ராமநாதன் அவர்களை பற்றி நீங்கள் நிறைய என்னையும் தாண்டி நிறைய நீங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு நான் நினைக்கிறேன் ராமநாதன் ஐயா உட்பட, ரகுராம் உட்பட, அர்ச்சனா உட்பட அவளோடைய நான் சிறு வயதிலிருந்து நான் புதுக்குடியிருப்பு பிரதேசங்களில் இருந்த காலப்பகுதிகளில் நாங்கள் அவையில் பார்த்து வளர்ந்த ஆக்கள் என்ற வகையில் நான் சில விஷயங்களை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்குது. நல்லது கெட்டதுக்கு அற்பாட அர்ச்சனா இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் தன்னை எவ்வளோத்துக்கு தன்னால் இயன்ற வகையில் அந்த கருத்துக்களை பதிவிடையிலுமோ, தன்னால் இயன்ற அளவில் எதிர்த்தரப்புகளை கலங்க வைக்கலுமோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் எனக்கும் அவற்றை சில விஷயங்கள் எனக்கு பிடிப்பில்லாமல் இருந்தது. ஆனால் யாரும் செய்யாத சில விஷயங்களை அவர் செய்கிறார். தன் சுயநலம் கருதாமல் சில விஷயங்களை அவர் அந்த இடத்துல செய்கிறார். நேற்றிருந்தே அவர் ஒரு டாக்டராக அவர் நல்ல ஒரு பொசிஷனில் அவர் இருந்திருக்கலாம், நல்ல சம்பளத்தை எடுத்துகிட்டு அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் பார்லிமெண்ட்டில் போய் தனக்கு இவ்வளோ வழக்குகள் இருக்கிற காலங்களையும் தனக்கு திருப்பியும் வழக்குகள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் அவர் சில விஷயங்களை தன் பாதுகாப்புகளை கருத்தில் கொள்ளாமல் சில விஷயங்களை எங்கட தேவைகளை கருத்தில் கொண்டு சில விஷயங்களை அவர் வெளிப்படையாக கதைக்கிறார். அந்த வகையில் நான் அவரை உண்மையிலே போற்ற வேணும். இப்படியான இளம் சமுதாயங்கள் இன்னும் இப்போ அர்ச்சனா ராமநாதன் உட்பட இன்னும் இப்போ யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய இளம் உறுப்பினர்கள் மாதிரி இவரை போன்ற ஆட்களுக்கு அது கிடைச்சிருந்தால் இன்னும் இவற்றை பக்கம் வலுவூட்டப்பட்டிருக்கும்ன்ற மாதிரி எனக்கு படுது. அதை கதையிலிருந்து நான் சொல்லிட்டேன். நல்ல விஷயம். நாங்கள் இப்போ இன்றைக்கு சொல்றோம், அவர் விடுற தவறுகள் ஒரு சமூகத்தின் பெரிய ஒரு பாதிப்பை சம்பாதிக்கும் என்றால் அவர் அப்படியான தவறுகள் விடமாட்டார். ஆரம்ப காலங்களில் இருந்த விஷயங்களை மாற்றி கொண்டு இன்றைக்கு அவர் முழுமையாக தன்னை சீர் செய்து கொண்டிருக்கிறார். இனி வரும் காலங்களிலும் அவர் தன்னையே சுய விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆள் தானே. நாங்கள் அண்மை காலங்களாக நீண்ட காலங்களாக அவருக்கு நாங்கள் எதுவுமே கதைக்கிறேன். அவர் தன்னையே தான் செதுக்கிறார், தன்னையே தான் என்ன தவறுகளை விடுறன்றதை ஆய்வு செய்கிறார். அந்த ஆய்வுகளின் பிரகாரம் அவர் தன்னை மாற்றிக் கொள்றாரு. நிச்சயமாக எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பாதை அமைச்சு தருவார் என்ற நம்பிக்கை இருக்குது. சமூகமும் அவர்கிட்ட இந்த பெரிய சபை ஒன்று கொடுத்து விட்டு விடுமா, எங்களோட மக்கள் அந்த ஆணையை வழங்குவினமா இருந்தால் நிச்சயமாக செய்வார். வழங்காட்டி கடைசியாக எங்களோட சமூகம் அவர்கிட்ட தான் நிக்க போதானே. அண்ணா வணக்கம், நான் கனியன் ஈழச்செல்வன். நான் ஒரு நிமிஷம் உங்களோட கதைக்கலாமா? நிச்சயமா அண்ணா வணக்கம். அண்ணா என்னென்னா, நீங்கள் உண்மையா அர்ச்சனாக்கு ஆதரவா குரல் கொடுக்கறது சரியான விஷயம் அண்ணா. என்னென்னா நீங்கள் எல்லா விஷயங்களையும் அங்கே நேரடியாகவும் இருந்து சில விஷயங்களை அறிஞ்சிருப்பீர்ன்றது உங்களோட இதில் விளங்குது. எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும்னா, நீங்கள் நேற்று முந்தினால் ஒரு தளத்துல 2 காய்ச்சினீங்க. அந்த தளத்துக்குரிய ஆள் அர்ச்சனாவை இதாத்தான் குறியாத்தான் காய்ச்சி கொண்டிருக்கிறவர். அவர் உங்களோட நல்ல மாதிரி இருந்தால் அவருக்கு இந்த விஷயத்தை ஓரளவுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மாதிரி. என்ன பிரச்சனை என்று சொன்னால் கனியன் மன்னிக்கவனும் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு தொன்மையான ஒரு இனம். எங்களுக்கு ஒரு குணமும், எங்களுக்கு ஒரு திமிரும், எங்களுக்கு ஒரு வீரமும் இருக்குது. அது அர்ச்சனா ராமநாதனாலேயோ இல்லாட்டிக்கு சிறிதரன் எம்பியாலேயோ இல்லாட்டிக்கு எங்களோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களாலேயோ யாராலேயோ அது செய்யப்படுதுன்னு சொன்னால், நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுத்து போறதுதான் ஒட்டுமொத்தமான தமிழினத்தின் ஒரு சேவையா இருக்கும். அந்த அடிப்படையில நாங்கள் இன்றைக்கு இப்ப உதாரணத்துக்கு நான் நினைக்கிறேன், இதுல இருக்கிற எல்லாருமே இந்த தேசிய சம்பந்தமான மொழி விஷயங்களையும் கலந்து கொண்டாக்களும் அதுல நடந்து கொண்டாக்களா தான் இருப்பினோம். அதுலயும் நீங்க ஒரு விஷயம் அதுல சொன்னீங்க. அதை நான் கேட்டதுல இருந்து எனக்கு உண்மையா உங்களோட மேல சரியான ஒரு அதீத பாசமும் பற்றும் என்னென்றால், உங்களோட பிள்ளைகளுக்கு கூடி இன்றைக்கு உங்களோட 7 வயசு பிள்ளை கூடி கிட்ட நாள் அப்பா இன்றைக்கு நான் நினைக்கிறேன் நீங்க முதல் என்னோட அந்த லைன்ல இருக்கீங்க. ஓகே, நான் அதை கேட்டேன். சொல்லுங்க.
இல்ல அப்படி அந்த நீங்கள் வந்து இன்னமும் அந்த எங்கட தேசத்தின் மீதும் தமிழ் மீதும் அந்த பெற்றோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்ல நீங்கள் இல்ல, நிறைய அது என்ன மட்டும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ராகராமண்ணையா இருக்கட்டும், இல்ல ராகராமண்ணையோட அப்பாவா இருக்கட்டும், இன்றைக்கு வந்து தன்னுடைய மருத்துவ பதவியை விட்டு போட்டு வந்திருக்கிற அர்ச்சனாவா இருக்கட்டும், யாராரு ஏன் இதெல்லாம் என்னத்துக்கு நாங்கள் செய்யறோம்னு சொன்னால், நான் அன்றைக்கு நான் இந்த விஷயத்த நான் அங்கேயும் பதிவு செய்ய நினைக்கிறேன். நாங்கள் என்னத்துக்கு இப்ப பாருங்க, நாங்கள் இப்ப எல்லாருமே வந்து இந்த இப்ப ரகுராமன் வந்து இங்க இருக்கிற பிரான்ஸ்ல இருக்கிறேன், நானும் பிரான்ஸ்ல இருக்கிறேன். எங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட வந்து 9:45 ஆகுது. சரி, வேலை முடிச்சு வந்து அந்த கலைப்புல நாங்கள் சாப்பிட்டுட்டு படுக்கணும்ன்ற நேரத்துல வந்து என்னத்துக்கு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், எங்களோட அடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் இதை கடத்த வேணும். இது வந்து சம்பந்தரோட முடிஞ்சு போன விஷயமோ, இல்லாட்டிக்கு மாவை சீதராஜா செத்தோட அதோட முடிஞ்சு போன விஷயமோ, இல்லாட்டிக்கு நாளை ஸ்ரீதரன் நம்பியோட முடிஞ்சு போற விஷயமோ, இல்லாட்டிக்கு இதுக்கு புறம் இருக்கிற அடுத்த தமிழ் அரசியல்வாதிகளோட முடிஞ்சு போற விஷயமோ, இல்லாட்டிக்கு இன்றைக்கு புதுசா சுயேட்சையான ரெண்டு வந்திருக்க அர்ச்சனாவோட ரெண்டுட்டு போற விஷயமோ, இல்ல நாளைக்கு சில வழியில வந்து இதுல இருக்கிற நீங்க யாராவது கூட போய் இந்த பயணத்தை தொடரலாம். அதுக்கு யார் கை கொடுக்கறது? நாங்க கை கொடுக்கறது நாங்க இருப்போமா? தெரியாது. அப்ப எங்க அடுத்த சந்ததி வந்து இதை வந்து கையில் எடுக்க வேணும். அதுக்காண்டிதான் நாங்கள் வந்து இப்ப நீங்க நினைக்கலாம் வந்து நேற்று அன்றைக்கு வந்து இவர் ஒரு இப்ப இதுல இருக்க இப்ப யார் நான் நினைக்கிறேன் இதுல இருக்கிற ஆக்களுக்கு வந்து ராகராமண்ணையை விட தேசியம் சார்ந்த ஒரு ஆள் இதுக்குள்ள இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொன்னால் அப்ப என்னன்னா நாங்கள் நேர பார்த்தாக்கள். இப்ப இவருக்கு நான் எந்த ஒரு பாமாலையும் நான் சூட்ட வேண்டிய தேவையோ இல்லாட்டிக்கு இவரை நான் தூக்கி வச்சு காய்க்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை. எனக்கு தேவை இல்லை. ஆனால் என்னத்துக்கு நாங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது கடத்தப்பட வேணும், இது கொண்டு செல்லப்பட வேண்டிய இடங்கள்ல கொண்டு போய் சேர்க்க வேணும் நாங்கள். சரியா? இப்ப அர்ச்சனாவை விமர்சிக்கிறது சின்ன விஷயம். அர்ச்சனாவிலும் இப்ப எல்லாம் நாங்கள் சில விஷயங்கள் அது நாங்கள் சிலதை வந்து அதை வழிநடத்தி கொண்டு வரலாம். மற்றபடி அவர் செய்யற இலக்கு தெளிவா இருக்கிறபடியா நாங்கள் அதுக்காகத்தான் அந்த ஆதரவை கொடுத்து அதை கொண்டு வரணும்னு சொல்லி யோசிக்கிறோம். சும்மா பாருங்க, இன்றைக்கு ஒரு கடத்தொழில் ஒரு போராளி, முன்னாள் ரத்த போராளி காலில 1 வருஷம் 3 மாசமா ஒரு கடிதத்துக்காக வச்சு எவ்வளவு காலம் வச்சு நாசமாக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இவ்வளவுதான் கேள்வி. இன்னைக்கு சொல்ற தெளிவா, அவன் ஒரு காலத்துல சரியான சமூகம் அந்த பொறுப்பை கொடுக்குமா இருந்தால், இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன்ன ஐநா வரைக்கும் குரல் போகும், உலகம் கூட திரும்பி பாக்குற அளவுக்கு கதைப்பான். அது உங்களுக்கு வாக்குறுதியா தாரேன், இந்த சமூகத்துக்கு நான் ஒரு வாக்குறுதியா தாரேன். இன்றைக்கு ஐநா வரைக்கும் போய் எங்களோட சமூகத்தை இன்றைக்கு 15 வருஷமா நாங்கள் ஏதோ செய்யறோம்னு சொல்லி ஒன்றும் இல்லாம பூச்சிமா நிக்கிற ஒரு இடத்தை கூட காலப்போக்கில் அவனுக்கான அதிகாரங்களும் சூழலும் மாற்றமடைஞ்ச வரைக்க ஐநா போக வேண்டிய ஒரு கட்டமும் சூழலும் அமையுமா இருந்தால், நீங்க வேணும்னு சொன்னா பாருங்க, அன்றைக்கு பாராளுமன்றத்துல என்ன நடந்ததோ அது இன்றைக்கு ஐநாவில் நடக்கும். சும்மா போய் கதைச்சு போட்டு வரமாட்டான் மற்றவங்க மாதிரியான இல்ல. அவற்றை சில செயற்பாடுகள்ல வந்து விளங்குது. என்னன்னு சொன்னால், சில அவற்ற சொந்த விஷயங்களை அவற்ற ஒரு பர்சனல் விஷயங்களை வந்து நாங்கள் சில இடங்கள்ல வந்து இந்த ஊடகங்கள்ல வந்து போட்டு அவரை விமர்சிக்கிறத தவிர, மற்றபடி அவர் ஒரு குறுகிய காலத்துல வந்து இப்ப எனக்கு அவரை தெரியும் வந்து அவர் யூனிவர்சிட்டி போகும் முதல் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் இந்த அர்ச்சனாண்ட ஒரு ஆளே நான் மறந்தேன், எனக்கு தெரியாது. அப்படியோ நான் அப்படியே மறந்துட்டு நான் இந்தியாவில் வந்துட்டேன். அவரும் அப்படியோ அவர்கிட்ட ஃபீல்டில் அவர் போயிட்டார். அப்போ புதுக்குடியிருப்பு மகாவித்தியாலயத்தில் இருந்த அந்த காலப்பகுதியில் வந்து கொஞ்ச காலம் எங்களுக்கு அந்த ஒரு எனக்கு மறுமுறையில கொஞ்சம் இடைவெளி இருந்தது. கொஞ்சமா தெரியும் எனக்கு. அவர் இப்ப எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் இருப்பார். அவர் சாதாரண ஒரு மெல்லியோ உயரமான ஒரு படியோட அப்படி இருப்பார். அவர் இவ்வளவுத்துக்கு வந்து ஒரு பரிணாமம் எடுத்து அந்த ஒரு மருத்துவத்துறையில வந்து தான் எல்லாத்தையுமே சரியா செய்யணும்னு சொல்லி அந்த அவர் சாவச்சேரியில இருந்து வெளிக்கிட்டு செய்யக்குள்ளேயே எனக்கு அவர்ல சின்ன ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆனால் அதை எனக்கு முழுமையா வந்து அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி அவருக்கு நான் செய்யணும்ன்றது வந்து எனக்கு என்ன சொன்னா ஒரு சந்தேகம். இப்ப நான் நேரம் சொல்றேன், அந்த நாங்களும் அந்த நேரத்துல அந்த விஷயங்கள்ல உடம்பட்டு கூட சொல்லுங்க.
ஆமா ஒரு சந்தேக பார்வையில் வந்து நான் அப்படியோ ஓகே ஏதோ நடக்குது சில வழியில். ஏனென்றால் நிறைய நடக்கிற விஷயங்கள் தங்களோட பதவிக்காண்டி தங்களோட தேவைக்காண்டி நடக்கிற விஷயம் என்று சொல்லி கூட ஓகே நான் ஒரு வேடிக்கை பார்க்குற ஒரு ஆளாகவே நான் இருந்தேன். இப்போ காலப்போக்கில் பார்க்கல தான் தெரியுது அவர் வந்து பல்முகப்படுத்தப்பட்ட திறமைகளோடு அவர் வந்து எல்லா விஷயங்களையும் கதைக்கிறார். சரியா, பார்லிமெண்ட்ல போயிட்டு சும்மா இருந்துட்டு அந்த கண்ணில் போயிட்டு சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு வரவர் இல்லாமல் அவர் கதைக்கிறார், நிறைய விஷயங்களை கதைக்கிறார் செய்கிறார். இதை அவர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இன்னும் எந்த விருப்பம் என்ன செய்யணும்னு சொன்னால், இன்னும் அடுத்தடுத்த இப்போ நடக்க போகிற இருக்கிற மாநகராட்சி எலெக்ஷன்ல இருந்து உள்ளூராட்சி எலெக்ஷன்ல இருந்து அவர் இன்னும் தந்த பக்கங்களை கூட்டிக் கொண்டு போய் செய்யணும். ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட மாவட்டத்துக்குரிய ஆள் இல்லை, நான் வேற மாவட்டத்துக்குரிய ஆள், மாகாணத்துக்குரிய ஆளும் இல்லை, நான் வேற மாகாணத்துக்குரிய ஆள், நான் வந்து கிழக்கு மாகாணம். அது பிரச்சனை இல்லை. இல்ல அது இல்லை பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். இப்ப அப்ப அவை அந்த இடத்துல இருக்கிறார்கள்லாம் வந்து இவருக்கு அந்த சப்போர்ட்டை கொடுத்து செய்ய விட்டு பார்க்கலாம். ஏன்னா இது கடந்த காலங்கள்ல நாங்கள் கொடுத்த ஆக்கள் யாருமே வந்தேன்ன செய்யல. இது நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். இப்ப சில வழியில இப்ப யாரு என்ன கல்யாண் சில வழியில யோசிக்கலாம் வந்து இவர் என்ன இப்படி கேட்கிறேன்னு சொல்லி உண்மையிலேயே செய்யல. அன்னைக்கு பிறகு வந்து வேற யாருமே செய்யல. அப்ப நாங்கள் இப்ப அண்ணன் நீங்க எனக்கு மட்டக்களப்பு மாவட்டம் நான் புல்லரிக்குது அண்ணன். நான் மட்டக்களப்பில் நான் திருவண்ணாமலை மாவட்டம். திருவோணமலையா? நான் மூதூர் எல்லாம் நின்று ஆள்தானே, அதால பிரச்சனை இல்லை. நான் திருவோணமலை தம்பலாமம் பண்ணேன். ரைட். நாங்களும் அந்த தம்பலாமம் போலீஸ் ஸ்டேஷன் முன் சேத்து வெட்டு ஆலையெல்லாம் கிடக்குறோம் நாங்க. அப்ப எங்களை வீடு கடந்தான் போயிருப்பீங்க. அங்கால போய் உப்பாத்துல ஏறுறோம் நாங்க. இந்த தளத்துல நாங்கள் குறை சொல்ல நாங்கள் தேசியத்தை பற்றி நாங்கள் கதைக்கிறது குறைவேன்னு சொன்னாங்க. நாங்கள் தேசியத்தை விமர்சிச்சு நாங்கள் அசிங்கப்படுத்த விரும்பல. எங்களால் அதை முடியும் என்றால் அது நாங்கள் எங்களோட இதயத்தின் ஒரு இதயம் தானே எங்களோட தேசியம் என்றது. நாங்கள் என்றைக்குமே மறந்து விட்டு கடந்து விட்டு போக முடியாத விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் தான் அது. ஆனால் அதை பொலியான ஆக்கள்கிட்ட நின்று பொலியாக வழிநடத்தி கொண்டு போறது அன்றைக்கு எங்களுக்கு வேதனையா இருக்கு. அவ்வளவு தான் நாங்கள் சொல்ற வசனம். நிச்சயமா ராமண்ண. ஆனா உங்களோட லைஃப்லையும் வந்து என்னென்னு சொன்னால் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய லைவ்களில் வந்து அனாவசியமான நாகரிகமற்ற வார்த்தைகள் பயன்படுத்துகிற லைவ்கள் இருக்கு. ஆனால் இதையும் நான் பார்க்குறேன் இங்கேயும் வந்து நீங்கள் சுரேஷ் ஜூகே என்ற இந்த லைஃப்லையும் நாகரிகமான வார்த்தைகள் சண்டை பிடிச்சாலும் என்ன செய்தாலும் வந்து ஒரு நாகரிகமான வார்த்தை பிரியோகம் எங்களோட வளர்ப்புக்கு உட்பட்ட அந்த வார்த்தை பிரியவங்களோட இருக்கும். அது எனக்கு அது பிடிச்சிருக்கிறது பார்க்கல. நான் நினைக்கிறேன் ஜூகே சுரேஷ் வந்து நிறைய திறன் நான் ரிக்வஸ்ட் கொடுத்தும் என்ன உள்ளுக்கு எடுக்க இல்லை. இல்ல இன்றைக்கு நான் இப்ப நீங்க கொடுக்கல நான் தான் ரிக்வஸ்ட் கொடுத்தேன். நீங்க கீழே நின்றது. ஆனா நீங்க கொடுத்தேன் உங்களுக்கு. நான் பார்த்தேன். இல்ல பார்த்தா இங்க காட்டும் ரெட் கலர்ல உங்களோட பேர் வேறு மேல. அடுத்த முறை பாப்போம் உங்க கதைக்கு. உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமா? நிச்சயமா கேளுங்க. நீங்கள் ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட அனுபவங்களுக்கு அந்த டைம்ல நாங்கள் பிறந்திருக்க மாட்டோம். என்ன விஷயம்னு சொன்னா இப்ப நீங்கள் சில விஷயங்கள் கடத்தப்படணும்ன்ற ஒரு கருத்தொண்டு வச்சனீங்கள் தானே? என்ன நிச்சயமா அது வந்து எந்த வகையில கடத்தப்படணும்ன்ற ஒரு விளக்கம் சரியான முறையில் நீங்கள் சொல்லணும். என்னன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களும் முக்கியமானது. அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிற விதமும் முக்கியமாக இருக்கும். நான் கேட்க வர கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த தையிட்டி விகார சம்பந்தமாக இப்போ நடக்கிற விஷயம் வந்து இந்த விதத்தில் கடத்தப்பட வேண்டிய விஷயமா, அல்லது இது வேற முறையில் அணுக வேண்டிய விஷயமா, அல்லது இதுக்கும் தேசியத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்ற ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்ல முடியுமான்னு? நிச்சயமா. என்னென்று சொன்னால் இந்த தையிட்டி விகாரையின் தொடக்கத்துக்கு முதல் நிறைய முடிவான விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக திருவண்ணாமலையில் கன்னியா, அண்டாபுரத்தில் ஒரு அம்மன் கோயில், இப்படி ஏகப்பட்ட சமயம் சம்பந்தமான அடக்குமுறைகள் கொண்ட சில விஷயங்கள் இதுக்கு முதலே நடந்திருக்குது. ஆனால் தையிட்டி வந்து இந்த அளவுக்கு உயர்ந்த பிறகுதான் இப்போ நாங்கள் அது ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கோம். இப்போ இல்லை, இதுக்கு முதல் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கஜேந்திரன் செல்வராசா அவங்க வந்து இதில் கொஞ்சம் தடுக்கிறதுக்கு முயற்சி செய்தவையில் அவளுக்கு மக்கள் ஆதரவு கூட கிடைக்க இல்லை. அதை முன்னிட்டு செய்வதற்கான இராணுவ தடுப்புகள் அதுகள் கூட இருந்தபடியாக அது கொஞ்சம் அப்படியே வளரக்கூடிய மாதிரி போயிட்டுது. இருந்தாலும் நாங்கள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னு சொன்னால், நாங்கள் இதை 2 வகையில் பார்க்க வேண்டியிருக்குது. ஒன்று என்னென்று சொன்னால்,
இதுக்கு முதல்ல நான் ஒரு இடத்துல நான் காய்ச்சிருக்கேன். என்னென்னு சொன்னால், சிங்கள பேரினவாதம் எங்களுக்கு இப்போ செய்கிற 2 விஷயம் சொன்னால், ஒன்று வந்து மத பரவலாக்கம், 2வது இனப்பரவலாக்கம். இது 2க்கும் கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கையில் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் 2க்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. இப்போ அவையில் என்ன செய்யணும்னு சொன்னால், தாங்கள் வாழாத தேசங்களில் வந்து தங்களுக்கான மத அடையாளங்களை உருவாக்கி, அந்த மத அடையாளங்களை அண்மித்த பகுதியில் தங்களோட இனத்தின் வர்த்தக ரீதியான நிலையங்கள் அல்லது குடியிருப்புக்கான நிலையங்களை வந்து அவையில் அங்கே வந்து அமைக்கிறதுக்கு அவையில் வழிகிடுகிறோம். இப்போ அதன் அடிப்படையில் வந்து இப்போ தையிட்டி அமைச்சு முடிய வந்து இவன் என்ன செய்ய போயணும்னு சொன்னால், உடனடியாக அங்கே வந்து குடியேற்றங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்லை. இப்போ இன்றைக்கு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஜாழ் மாவட்டத்தில் வந்து சிங்கள மக்கள் குடியிருக்கிறதுக்கான அனுமதி, காணி அனுமதிகளை கோரியிருக்கணும். சரி, இதே தான் என்ன செய்ய போயணும்னு சொன்னால், இப்போ தையிட்டி முடிய அந்த தையிட்டி அண்மிச்ச பகுதிகளில் வந்து தாங்கள் வர்த்தக ரீதியாக வாரதும், பேருந்து அதுக்கு பிறகு தாங்கள் வாடகைக்கு அமர்றதும், பேருந்து அந்த வாடகை நிலங்களை தங்களோட சொந்த நிலங்களை வாங்குறதும், பேருந்து தங்களுக்கு வந்து வடக்கு மாகாணத்தில் வந்து தங்களுக்கான குடியிருப்புக்கான காணிகள் இருக்குது, இது எங்களுடைய மூதாதைகளுடைய காணிகள் ரெண்டு அப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளில் அப்படியே வந்து தாங்கள் அதை அபகரிக்கிற நோக்கத்தில் இதில் செய்கிறோம். இது தேசிய சம்பந்தமான பிரச்சனையான்னு கேட்டால் உண்மையிலேயே 199% இது தேசிய சம்பந்தமான பிரச்சனை. ஏனென்றால் வடக்கு கிழக்குன்றது வந்து எங்களுடைய தமிழர் தாயக பூமின்றது வந்து அது எங்களோட தேசியத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ வடக்கு கிழக்கில் வந்து இப்படியான மேலதிகமான புத்த சிலைகளும் அல்லது பௌத்த அடையாளங்களும் கொண்டு வரப்படுவதாக இருந்தால், எங்களுடைய தமிழ் தேசியமும் எங்களுடைய தமிழ் பாரம்பரியமும் வந்து அங்கே சீர்குலைக்கப்படுது. எப்படி சீர்குலைக்கப்படுதுன்னு சொன்னால், நாங்கள் வழங்குகின்ற நல்லூர் கந்தனை அழித்து அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் ஒரு காலத்தில் வந்து புத்தபெருமானை நாங்கள் வழிபட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு நேரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு திருவண்ணாமலை தெரிஞ்சாக்களுக்கு எனக்கு வடிவாக சொல்லலாம் என்னென்னு சொன்னால், திருவண்ணாமலையில் வந்து அந்த திருவண்ணாமலை டவுன்ல இருந்து நாங்கள் கந்தலா கொழும்பு பக்கம் போகிற வழியில் வந்து பத்தினி கோயிலுன்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னுக்கு அவங்க விளையாட்டுத்தனமாக ஒரு புத்த சிலையை வச்சவங்க. கோயில் கீழே காத்துக்குள்ளே இருக்குது, மேலே ஒரு புத்த சிலை வச்சவங்க. இப்போ அந்த வழியால் போகிற எல்லா வழிப்பயணிகளும் வந்து அந்த காசு போடுறதும் திருநூறத்துக்கு கும்புறதும் கற்பூரம் கொளுத்துறதும் வந்து யாரு கண்டு கேட்டால் புத்த பெருமானுக்கு. ஆனால் பத்தினி அம்மாள் வந்து கீழே இருக்கிறார். இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் விளங்கிருக்குன்னு சொல்லி, இதுதான் தையிட்டி பிரச்சனையா இருந்து முழுக்களும் இதான் சொன்னா அவங்க இப்ப இதை கொண்டு வராங்க. நாளைக்கு நாங்கள் இதுக்கு தான் கற்பூரம் கொளுத்தி போட்டு, இதுக்கு தான் நாங்கள் நேர்த்திக்கடன் வச்சு போட்டு, இதுக்கு தான் கையெடுத்து கும்பிட்டு போட்டு நாங்கள் போறோம். அப்ப இது சரியண்ணா. இப்ப ஒரு நிமிஷம் அண்ணா, கோவிக்காதீங்க. அது சரி. இப்ப நீங்கள் வந்து உண்மையாவே உங்களோட வரலாறுகளோட இருக்கிறதால உங்களுக்கு அந்த உணர்வு ரீதியான இது வந்து உங்களோட உண்மையானது. ஆனா இன்றைக்கு இதை செய்கிற காரணம், இன்றைக்கு இதை செய்கிறதுக்குரிய தேவை என்னன்றது வந்து வேறு. இன்றைய அரசியல் நடைமுறையில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலைமையில பார்க்க மற்ற கடந்த காலங்களில் இந்த தையிட்டி விகாரையில் செய்யப்பட்ட அரசியல்களையும் பார்க்க, இப்போ நீங்கள் வந்தன்னா உங்களோட போராட்ட வரலாறுகளை ஒரு நாளும் மக்களை பலிக்கிடையாக்கி நீங்கள் போராடின வரலாறுகள் ஜினோதன் எங்கட இல்ல உங்களோட எல்லாத்தையுமா இல்ல இப்ப நாங்க அந்த டைம்ல பிறக்கவே இல்லை. எங்களுக்காக தான் நீங்க போராடி இருந்தாலும் முதலாவது நீங்க உங்களோட ஓகேண்ணா. எங்கட போராட்ட வரலாறுகள்ல மக்களை தலைவர் வந்து எங்கேயுமே பலிக்கிடாய் ஆக்கினதா நான் கேள்விப்படையில. அங்க வந்து ஒரு சமர் நடக்க போகுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற மக்களை வெளியேற சொல்லி அறிவித்தல் கொடுத்து அதுக்கு பிறகு சமர் நடந்ததை தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், தற்சமயமாக நடந்ததுகளை தவிர. ஆனால் இது அரசியலில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஒன்றும் எடுக்கப்படாமல், சட்ட ரீதியாக எந்த விதமான நடவடிக்கை, சட்ட மூலமான எந்த விதமான அணுகுமுறையும் இல்லாமல் மக்களை வச்சு தொடர்ச்சியாக செய்யப்படுற ஒரு அரசியலாக தான் நான் எந்த வயசுக்கு இதை பார்க்குறேன். இப்போ கடந்த காலங்களில் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது தோல்வியடைஞ்ச நிலையில் மக்கள் புரட்சி வெடிக்கிறதுன்றது வந்து ஒரு தேசத்துக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம்னு சொல்லிக்கன்னு ஒரு நாட்டு சட்ட திட்டங்களுக்கு மீறி இந்த விஷயம் நடக்க நாங்கள் கட்டாயம் அதில்
எங்களோட தேசியத்தையும் எங்களோட மக்களோட உரிமைக்காகவும் நாங்கள் போராட வேண்டிய ஒரு தேவைக்குள்ளே இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு பார்த்தா இதை நாங்கள் இதுன்ற பின்புலத்தை பார்க்க திட்டமிட்டு சட்டத்தை அணுக முடியாத அளவுக்கு ஒரு கட்சி இந்த அரசியலை செய்து கொண்டு வரதா தான் இன்றைக்கு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குற ஆட்களையும் அந்த மீடியாவுக்கு முன்னால் இருக்கிற ஆட்களையும் தவிர்த்து முக்கியமான ஆட்கள் அந்த இடங்களில் வாழுகிறவருடைய கருத்து இது வந்து ஒரு அரசியல் போராட்டமாக தான் பார்க்கணும். இப்போ இது வந்து உண்மையிலேயே நீங்கள் சொன்ன விஷயம் 100% சரியானது. இந்த விகாரை கட்டுறதுல விகாரை இருக்கிறதுலையும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இவ்வளவு காலமும் இதை வச்சு செய்யப்பட்ட அரசியலுக்கு தான் நாங்கள் முரண்படுறோம். அதை குறித்து உங்களோட கருத்து என்னென்ன? யுகே சுரேஷ், என்னோட தொடர்ந்து கேள்வி எழுப்பப்படுது. நான் தொடர்ந்து கதைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? சுரேசன் இல்லை, அது நாங்கள் ஓகே, நீங்கள் கதைக்கலாம். தெரியல என்ன? ஓகே ஓகே, ஒரு 10 மினிட்ஸுக்கு கதைங்கோ. ஏன்னா அதுக்கு பிறகு நாங்கள் தளம் க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த இன்னொரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் தளம் ஓஃப் பண்றேன்னா சுரேஷன் வெளியில நிக்கிறபடியா அவற்றை அக்கெல்லாம் வீட்டை இருந்தா அதை பாக்குறவே. நீங்க இப்ப ஒரு 10 நிமிஷம் கதைங்கன்னா பிறகு தொடர்ச்சியா வாங்கணும். இதே மனசுல வச்சிருந்த சொல்லுவேன். சொல்லுங்க. 2009 எங்கட ஆயுத ரீதியான வரலாற்று போர் மௌனிக்கப்பட்டாச்சு. நிச்சயமா 2024 வரைக்கும் அரசியல் போரை நம்பி இருந்தாங்க. நீங்க சொல்ற அந்த தேசியம் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போன புலம்பெயர் கட்டமைப்பும் எல்லாம் சேர்ந்து வடக்குல இருக்க ஒரு பெரிய ஒரு சமூகத்திட்ட அரசியல் தலைமையிட்ட எங்களுக்கு இந்த தேசியம் கிடைக்கும் நம்பிக்கையோட கொடுத்திருந்தாங்க. அதுவும் 2024 சிதைக்கப்பட்டாச்சு. நாங்கள் சிதைஞ்சு போனோம். தேசிய கட்சியூடாக வார அந்த அரசாங்கம் இன்றைக்கு நாங்கள் அரசியல் ரீதியாகவும் படுதோல்வி அடைஞ்சு நிற்கிறோம், ஆயுத ரீதியாகவும் படுதோல்வி அடைஞ்சு நிற்கிறோம். இப்ப எங்களால முன்வைக்கப்படுற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமான ஒரு சிந்தனையை மனசுல வச்சிருக்கோம். அதை பத்தி சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்லுங்க. கணியன், உங்களோட கேள்விக்கான பதில் வந்து இந்த அரசியல் வந்து இப்ப யார் ராராமண்ண சொன்ன மாதிரி ஒரு நேரம் வந்து நாங்கள் போரியல்ல வந்து நாங்கள் பலமான ஆக்களா இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அரசியலையும் வந்து பேச்சுவார்த்தை மேசையில் நாங்கள் பலமான ஆக்களா இருந்தாங்க. இப்போ நாங்கள் பலங்குன்ற ஒரு இனமாக கருதப்படுறமே ஒழிய நாங்கள் அப்படியா இல்லை. நாங்கள் அந்த பலத்தோட நாங்கள் இருக்கிறோம். எங்கள்கிட்ட இப்பயும் அந்த பொறியியல் குணமும் அந்த அரசியல் எங்களுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அந்த வளர்ச்சியும் எங்கள்கிட்ட இப்பயும் இருக்குது. ஆனால் நாங்கள் உலக நாடுகளாலேயும் இலங்கை அரசியல்வாதிகளாலேயும் எங்களை வந்து அப்படி கணிக்கப்படுது. சரி, அந்த வகையிலான் வந்து இன்றைக்கு இருக்கிற இலங்கை இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சியா இப்போ என்பிபி என்று சொல்லி வந்து கொண்டு இருக்கிற ஜேவிபியா இருக்கட்டும், இல்லாட்டி இதுக்கு முதல் இந்த தைட்டி பிரச்சனையில இருந்த அரசாங்கம் எல்லாருமே வந்து இந்த ஒரு அடிப்படையிலான் வந்து எங்களை அவையில் நோக்கி நம்மங்களை வந்து ஏன்னா நாங்கள் வந்து ஆயுதத்தை இழந்துட்டோம், நிராயுத பாணிகளா நிற்கிறோம். அரசியலை நாங்கள் முட்டாளில் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் அவங்கள அரசியல்வாதி என்று பார்க்குற யாருன்னு சொன்னால் சுமந்திரனையும் சாணக்கியனையும் பங்கையன் ராமநாதனையும் ஸ்ரீஎம்பியையும் தான் பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே அதை கடந்த அரசியல் ஞானத்தோடு இருக்கிற நீங்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டில் வாழ்கிறோம். இப்போ ஒரு சிஎட்டிஆர் என்ற ஒரு தமிழ் எம்பி அங்கே வந்திருக்கிறார். அவர் யாரோடையும் சேராமல் இன்று வரைக்கும் தனித்து நின்று குரல் கொடுக்குறார். அவர் ஏதோ ஒன்றை நான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்றை அவர் செய்கிறதுக்கு முயற்சிக்கிறார். சரியா, முடிஞ்சால் அவற்றை கொள்கைகள் எங்களுக்கு பிடிச்சிருந்தால் நாங்கள் அவருக்கு ஒரு பலத்தை நாங்கள் கொடுக்கலாம். அதன் பிற்பாடுதான் நாங்கள் யார்ன்றதை நாங்கள் எங்களுடைய அரசியல் பின்னணி என்றது எங்களோட அரசியல் பலம் என்றதை வந்து நாங்கள் காட்டலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகளோட நிலப்பாடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழரசு கட்சி வந்து எப்படி இருக்குது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எப்படி இருக்குது, சரியா, மற்ற எங்களால் சொல்லப்பட முடியாத எங்களுக்கு ஆகாத கட்சிகள் என்ற நிலப்பாடு வடக்கில் எப்படி ஆனது, கிழக்கில் எப்படி ஆனது என்றதெல்லாம் எங்களுக்கு இப்போ வடிவாக தெரியும். நாங்கள் அதெல்லாம் அப்படி அது ஒரு 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 காத்திரம் இல்லாத சில விஷயங்களை நாங்கள் ஒரு காத்திரமான இடத்துல எடுத்து வச்சு காய்க்கிறது, அதுக்கு நாங்கள் ஏதோ ஒன்றை சேர்த்து கொடுக்குறதா போகும். அதனுடைய நாங்கள் அதை தவிர்த்து கொள்வோம். அப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், நான் திருப்பியும் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன் என்று சொன்னால், இழந்து விட்ட எங்களோட ஒரு உரிமையை எங்களோட எதிர்பார்ப்பை அடையிறதுக்கு ஒரு இளைஞர் அணியை திரட்டுறதுக்கு எங்களால் ஏதாவது செய்யலும் என்று சொன்னால்
சரியா? அவரவர்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சின்ன பிள்ளைகளை அதை நாங்கள் திருத்தி எல்லாருமே சேர்ந்து அது ஒரு அணியா திரட்டி அது ஒரு தலைமையாக்கி அதுக்கு கீழே நாங்கள் எதையாவது ஒன்றை செய்ய முடியுமா இருந்தால் அதுதான் எங்களோட இன்றைய கால வெற்றியா இருக்கும். எல்லாத்துலேயுமே நாங்கள் புல பிடிச்சி மீனில் முள்ளு நோன்ற மாதிரி முள்ளு நோண்டி கொண்டு வந்தோம் மட்டும் சொன்னால் கடைசியா எந்த பிள்ளையும் இதே மாதிரி ஒரு குரூப்ல வந்து நின்று கைக்கும், உங்களோட பிள்ளையும் அந்த இடத்துல இருந்து கைக்கும். இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. ஒரு கருத்தை நான் சொல்லிட்டு போறேன். என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு வைத்தியர் சாவச்சேரியில போராட்டம் செய்த போது அந்த பிரச்சனை வந்து ஒரு அபிவிருத்தி கூட்டத்துக்கு கொண்டு போகப்படுகிற போது இதே போராட்டம் நடத்துகிற சைக்கிள் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் விட்ட அறிக்கை என்னன்னு சொன்னா, அவர் அந்த வைத்தியசாலைக்கு பிரச்சனையா இருக்கிறாருன்னா அவரை மாத்தி விட்டா போதும். அப்ப இல்லாத மக்கள் அக்கறை இப்ப வந்தது வந்து எங்களுக்கு விஷனத்தை தான் ஏற்படுத்துது. அப்ப சரியான விளக்கத்தை வந்து மன்னிக்கணும் நான் குறுக்குறதுக்கு, இதுக்கு சரியான விளக்கத்தை உங்களோட இந்த அணியில இருந்த ஒரு மலர்ன்ற ஒரு அம்மா வந்து சரியான முறையில் அதுக்கு விளக்கம் தந்து கொண்டு இருந்தவன் நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அவவும் இளைச்சலன் அவவும் தேசியத்தின்பால் பயணிச்ச ஒரு அக்கா தான், அதனாலதான் அவன் அந்த விளக்கத்தை சரியா கொடுக்கும். நல்ல சரியான முறையில இந்த இவரை புறந்தள்ளினதுக்கான அந்த காரணத்தை அவ சரியான முறையில அந்த விளக்கம் சொல்லி கொண்டு இருந்தேன் நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். கட்டாயம் பண்ண என்ன பிரச்சனைண்டா, இப்போ நான் எப்படி யோசிச்சேன்னா, நீங்கள் சில கருத்துக்களை இந்த தளத்தில் சொல்லுகிற போது அது அவைகள் வந்து மிக முக்கியமான கருத்துக்களாகவும் அது வந்து மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்துக்களாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு சில வரலாறுகளும் சில உண்மை கதைகளும் வந்து தெரியும். அதை நான் வெளியே கொண்டு வரதுக்காக தான் உங்கள்ட்ட இப்படி கேள்வி கேட்டா நீங்கள் பிள்ளையா இல்லை ஒரு பிள்ளையும் இல்லை. நாங்கள் இப்போ இந்த பொது வழியில் நாங்கள் கதைக்கிறதுக்கு வாரம்னு சொன்னால் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்றதுக்கு தயாராக வரணும். இல்லாட்டி எங்களுக்கு அந்த பயிலுக்கான அந்த கேள்விக்கான பதில் தெரியலைன்னு சொன்னால் நாங்கள் அதை விட்டு விளத்துறதுக்கு தயாராக வரணும். ஓகே எனக்கு தெரியல, இப்போ அவருக்கார் ரகுராமன்னைக்கு இதை விட கூட தெரிஞ்சிருந்தா ஓகே ரகுராமன் கேளுங்கன்னு சொல்லலாம். இல்லாட்டிக்கு மேலே இருக்கிற ஜேடிஎலுக்கு அவருக்கு தெரியும்னு சொன்னால் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லலாம். இது எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமன்றது வந்து அது பொய்யான விஷயம். இளைச்சலன் கோவிக்க கூடாது, குறைக்க கூடாது. நாங்கள் தொடர்ந்து பயணிக்கணும். இன்றைக்கு இந்த டைம் கொஞ்சம் இதா இருக்கிறபடியா அவற்ற சுரேஷ் பிள்ளை தான் இதை ஒக்கிப்பே பண்ணி கொண்டிருக்கிறவர். அப்ப அதாவது அவர் நாளை ஸ்கூல் தானே. நீங்களும் கனியன் நான் வேற தலங்கள்ல கதைக்கிறத நீங்க குறையா நினைக்காதீங்க. ஒரே தொனிப்பொருள்ல தான் நான் கதைக்கிறேன். இல்ல இளைச்சலன் இப்ப நான் அதானே நான் இதுல மேலுக்கு ஏறினாரன்னா நீங்க வந்த உடனே என்னத்துக்காண்டியா எனக்கு உங்களோட கருத்து நல்லா பிடிச்சிருந்தது. அதுல நீங்கள் அதுல அந்த ஒரே கருத்துல நீங்கள் சரியா நின்றீங்க. அப்ப அதனாலதான் நான் மேல வந்து கதைக்க வந்த காரணம் என்னன்னா, நீங்கள் தொடர்ச்சியா எங்களோட பயணிச்சு இந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இந்த இளம் சமுதாயத்துக்கு சொல்லணும் என்றதால்தான் நான் அதுல மேல வந்து உங்களோட கதைக்கணும் என்று தெரிவித்தேன். நிச்சயமா நல்ல விஷயம். நீங்கள் வந்த ராராமண்ண நாங்கள் எப்படியா இருந்தாலும் என்ன இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் இப்ப சுரேஸ்வர லைன் இல்லாட்டிக்கு நீங்க வேற லைன்ல போனாலும் நீங்க எதை பற்றி கேட்க போறீங்க? தேசியத்தை பற்றி தான் கேட்பீங்க. அதை விட்டு தாண்டிட்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட அப்படி தாண்டிதான் இருக்க மாட்டோம். இருக்கிறதுக்கு முதல் நீங்கள் வந்து உங்களோட பிறப்பைய வந்து ஒரு கல்விக்குறியாக்குற மாதிரி போயிடும். அதை விட நாங்க இன்னைக்கு இந்த அடையாளத்தோட இருக்கிறோம்னு சொன்னா நாங்க இன்னைக்கு உங்களோட மனசுல இருக்கிற அந்த சிந்தனை அதுதான் இப்ப நாளைக்கு நாங்கள் சில வழியில கனியன் சில வழியில நாளைக்கு நாங்கள் ஏற்கனவே நான் கதைத்த தளத்தோடையும் இன்றைக்கு கதைக்கிற தளத்தோடையும் நாங்கள் ஒருங்கிணைஞ்சு கதைக்கலாம். அப்ப எங்களோட பலம் கூடும். கட்டாயம் சில வழியில அந்த தளத்துல வந்து இந்த தளத்துல கதைக்கிற ஆளுக்குரிய தெளிவும் அந்த தளத்துல இந்த தளத்துல நாங்கள் கதைச்சு கொண்டு உதாரணத்துக்கு நான் பேரே சொல்லிக்கிறேன். இப்ப நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் பற்றி நாங்கள் இங்க கதைக்கிறோம். சில வழியில இவரை பற்றியான சரியான ஒரு விளக்கம் அங்க இல்லாம இருக்கலாம். கட்டாயம் அதை நீங்கள் கொடுக்க வேணும். அங்க போய் நீங்கள் கொடுக்க வேணும். தற்செயலாவே உங்களை விமர்சிக்கிற நேரத்துல ஓகே மன்னிச்சு கொடுங்க நான் வெளியிடறேன்னு சொல்லி நீங்க வெளியில வாங்கும். அது ஒரு 10 தரத்துக்கு பிறகு சில வேளையில வந்து அந்த தளத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க முன்வைக்கிற கருத்தை அந்த தளம் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு சிங்கள பிள்ளை இல்லை, எங்களை தமிழ் எங்களுக்கு ஆண்டி போய் கதைக்கிறோம் இல்லை. அப்ப நாங்கள்லாம் அவரை பற்றி நாங்கள் கதைக்க வேணும். ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா நாங்கள் வெளியில வருவோம். கட்டாயம் அண்ணாக்கள் எனக்கு ஒரு 30 செகண்ட் ஆகும் ப்ளீஸ். சொல்லுங்க நடக்கண்டு நிக்க போகுது. கனியரண்ணா உங்களோட கதைக்கிறது நிறைய விருப்பம். இந்த ஈழச்செல்வண்ணா உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. கனியரண்ணாக்கு நான் இன்பாக்ஸ்ல மெசேஜ் போடுறேன். நீங்கள் கடந்த கதையை காய்ச்சினீங்களா, அதால
உங்களோட கதைக்கிறது நல்லது போய் இன்பாக்ஸில் மெசேஜ் போடுறேன். அதே மாதிரி ஜோந்தன் அண்ணாவோ தம்பி நினைக்கிறேன், அவருக்கு இன்பாக்ஸில் ஒரு மெசேஜ் போட்டேன். அதை ஒரு பார்த்து அதுக்கேற்ற இதில் செய்யுங்க. நன்றி, வணக்கம். சரி, ஓகே, நன்றி. சந்தோஷமான எல்லாருக்கும் சந்தோஷமான ஈழச்செல்வன நல்ல விஷயம். ராமண்ண நன்றி. ராமண்ண நன்றி. நாங்கள் சந்திப்போம். ஈழச்செல்வன நாளைக்கு நீங்கள் டைம் இருந்தா நாளைக்கு ஒரு நாங்கள் ஓபன் பண்ணுவோம். நானும் வந்தேன் ஐயா. ஓகே, சொல்லுங்க ஐயா. உங்களோட காட்சி போட்டா க்ளோஸ் பண்ணுவோம். சொல்லுங்க ஐயா. இல்ல இட்ஸ் ஓகே. இல்ல நானும் வந்தேன் ஐயான்னு சொன்னேன். இல்ல ஐயா, உங்களுக்கு பேர் ஐயா கும்பிடுறோம் சாமி. எங்க ஒரு மூத்த உறுப்பினர் புலேந்திரன் ஐயா. நன்றி. நல்ல இதுவாக அமையட்டும். நல்ல பொழுது சந்திப்போம். எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். சிவதாசன் எதுவும் கயக்கப்படுறீங்களா? நீங்க கதைக்கல கனியன் நீங்க அந்த வலைத்தளத்துக்கு வாங்க. நீங்க அந்த நாங்கள் கதைக்கிற அந்த நேரலைக்கு வந்து நீங்க கதையுங்க. அண்ணா இளைச்சல் அண்ணா என்ன பிரச்சனைன்றான்னா, நான் அதுல வந்தா இந்த குரலை வச்சு ஆரண்டு பிடிப்பிட வேண்டாம். பிரச்சனை இல்ல, நீங்க பிரச்சனை இல்லை. நீங்க சிங்களவனை பற்றி கதைக்க இல்லை. இப்ப சில வழியில நான் இப்ப கதைக்கிறது வந்து அந்த நேரலையில கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்கள் கதைக்கிறது எங்கட தமிழ் தேசியத்தை தான் கேட்கணும். சரி அண்ணா, ஓகே ஓகே, பிரச்சனை இல்லைன்னா நான் டைமை பார்த்து பாருண்ணா. ஓகே இளைச்சல் அண்ணா, நன்றி. நன்றி, இரவு வணக்கமா. ஓகே, நன்றி, வணக்கம். தேவதாசன் கணவன் நிற்கிறார். தேவதாசன் எதுவும் கயக்கப்படுறீங்களா? நன்றி தேவதாசன். ஓ சுபி, ஓகே, ஷட் டவுன் ப்ளீஸ், க்ளோஸ் பண்ணிடுங்க.